ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமः. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அபாரமான கருணை கடலான ஸ்ரீ மகா பெரியவா மகா ஞானமும் சாந்தமும் ஒரு சேர உடையவர். அப்படியான ஸ்ரீ சந்திரசேகர குருவை எப்போதும் வணங்குவதன் மூலம் அளவிட முடியாத ஆனந்தத்தையும் அருளையும் அடைகிறேன். ஸ்ரீ மகா பெரியவாளை தெரியாதவா இருக்க முடியாது. நம் பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் பல பல அயல் நாடுகளிலிருந்தும் பற்பல மதங்களிலிருந்தும் பக்தர்களை உடையவர் நம் பெரியவா. மகா பெரியவாளோட அனுகிரகத்தால் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு. அந்த கடலிலிருந்து எடுத்து காமிக்கிற ஒரு சின்ன துளிதான் இந்த பதிவு. இந்த பதிவை 2 பிரிவாக பதிவு செஞ்சுருக்கேன். இந்த 2 பதிவுகளும் என்னுடைய 99வது மற்றும் 100வது பதிவுகளாக அமைவது அந்த கருணாமூர்த்தியின் அருள் இல்லாமல் வேற என்னவா தான் இருக்கும். நேயர்கள் எல்லோரும் தயவு செய்து என்னுடைய இந்த 2 பதிவுகளையும் கேட்டு மகா பெரியவாளின் அனுகிரகத்தை அடையணும்னு வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொல்ல இருப்பது பெரியவாளோட தெய்வத்தின் குரல் பாகம் 1லிருந்து ஒரு சின்ன பகுதி. இதில் பெரியவா எப்படி அம்பாள் தன்னை மகாலட்சுமி ஸ்வரூபமாக காண்பிச்சுக்கிறாள்னு சொல்கிறார். எதனால் இந்த பகுதியை எடுத்துட்டேன்னு பார்த்தா, பெரியவா அவருடைய ஆச்சாரியலாக கருதுகிற ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளை பற்றி, குறிப்பாக அவருடைய பால்ய காலத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி பேசுகிறார். அது என்னன்னு பார்ப்போமா? தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, மகாலட்சுமி. திருவள்ளுவர் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லோரும் வீடு வாசலை விட்டுட்டு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட முடியாது. உலக வாழ்க்கையை நடத்துவதனால் பணம் வேண்டித்தான் இருக்கிறது. இப்படி சம்பாதித்து குடும்பம் நடத்துபவர்கள் இருப்பதால் தான் வேறு சிலர் ஆத்ம விசாரம் செய்ய முடிகிறது. பொருள் தேடி வாழ்க்கை நடத்தும் கிரகஸ்தர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்ட சந்நியாசிகளுக்கு பிக்ஷை அளித்து அவர்களை ரட்சிக்கிறார்கள். கிரகஸ்தர்கள் இல்லாவிட்டால் பொருளை பற்றி நிர்விசாரமாக சந்நியாசிகள் என்று சிலர் ஞானம் பக்தி இவற்றிலே ஈடுபட்டிருக்க முடியாது. நம் பகவத் பாதாள் பஜகோவிந்தத்தில் சொல்கிற மாதிரி, பொருள் என்பது பொருள் இல்லாதது, அர்த்தம் அனர்த்தம். அதே ஆச்சாரியால் இந்த பண பேராசை பிடித்து அலையாதே, ஆனால் உனக்கு உரிய கர்மத்தினால நீ சம்பாதிக்கிற பொருளை கொண்டு நியாயமாக வாழ்ந்து உன்னையே உயர்த்திக்கொள் என்கிறார். பஜகோவிந்தத்தில் வர இந்த வரிகளை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோம்னா, எப்படி செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னும், அதே போல் எப்படி அதையே பேராசையோடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத் புத்திம் மனசிவி திருஷ்ணாம் எல்லப சேனிஜ கர்மோ பாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். அதாவது செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பேராசையை விட்டுவிடு மூடமதியே. நல்ல எண்ணத்தோட அந்த பலாபலனில் ஆசை இல்லாமல் எந்த செயலையும் செய். நீ செய்த அந்த தர்ம காரியங்களுக்கு பலனாக எத்தகைய செல்வம், அதாவது குறையோ நிறையோ கிடைத்திருந்தாலும் அதை கொண்டே நிம்மதியாக திருப்தியாக இருந்து கொள். இப்போ இந்த முக்கியமான ஆச்சாரிய கடாட்சம் அவர் சந்நியாசியாக ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு ஏழை குடும்பத்துக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பெரியவா எழுதின மாதிரியே அதே எழுத்து நடையிலேயே படிக்கிறேன். செல்வத்துக்கு அதி தேவதையாக இருக்கப்பட்டவள் தாயார் மகாலட்சுமி.
அவளை பிரார்த்தித்தால் நமக்கு தர்ம நியாயமாக வேண்டிய சம்பத்தை தந்து அனுகிரகம் செய்வாள். ஞான வைராகிய கிரந்தங்களை நிறைய செய்த ஸ்ரீ ஆச்சாரியாள் தம்முடைய பரம காருண்யத்தால் விவகார தசையிலுள்ள லோக ஜனங்களை உத்தேசித்து அவர்கள் மகாலட்சுமியை எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற மாதிரி கனகதாராஸ்தவம் என்ற லக்ஷ்மி பரமான ஸ்தோத்திரத்தை நமக்கு அனுகிரகித்திருக்கிறார். இந்த கனகதாராஸ்தவம் உண்டானதற்கு ஒரு கதை உண்டு. ஆச்சாரியர் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு முற்பட்ட கதை இது. அவர் பாலதசையில் காலடியில் பிரம்மச்சாரியாக குருகுல வாசம் செய்து வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி, அந்த சமயம் அப்போ ஒரு துவாதசி அன்றைக்கு பரம தரித்திரன் ஒருவன் வீட்டுக்கு பிக்ஷைக்காக போகிறார். அவனுக்கு அனுகிரகம் பண்ணவே போனாரோ என்னவோ. இவர் போனபோது உஞ்சவிருத்தி பிராமணனாகிய வீட்டுக்காரன் வீட்டில் இல்லை. அவனுடைய மனைவி மட்டும்தான் இருந்தாள். இவரின் குரல் கேட்ட உடனே வெளியில் வந்து பார்க்கும்போது இவரை பார்த்த மாத்திரத்தில், அடடா, எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி! இவருக்கு பிக்ஷை போட்டால் சகல புண்ணியமும் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் பிக்ஷை போடத்தான் வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை. தேடி தேடி பார்த்ததில் ஏதோ ஒரு புறையில் அழுகல் நெல்லிக்காய் ஒன்று அகப்படுகிறது. துவாதசி பாரணைக்காக அவள் புருஷன் சேமித்து வைத்திருந்த நெல்லி. போயும் போயும் இதையா அந்த தெய்வ குழந்தைக்கு போடுறதுன்னு ரொம்பவும் மனசு குமுறி வேதனைப்படுகிறாள். ஆனால் பவதி பிக்ஷாம் தேஹி என்று கேட்டுவிட்ட பிரம்மச்சாரியை வெறுமனே திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதால் வாசலுக்கு போகிறாள். அங்கே மகா தேஜஸ்வியாக நிற்கிற பால சங்கரரை பார்த்து சொல்ல முடியாத வெட்கத்தோடும் அழுகையோடும் திரும்ப உள்ளே வருகிறாள். வந்த பிறகு, ஐயோ, இப்படிப்பட்ட தெய்வ குழந்தைக்கு ஒன்றும் போடாமல் இருப்பதா என்று நினைத்து வாசலுக்கு மறுபடியும் போகிறாள். இப்படி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து தவித்து நடமாடிவிட்டு கடைசியில் அழுகலோ மட்டமோ நம்மிடம் இருப்பதைத்தானே நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி மனசை தேர்த்தி கொண்டு அந்த அழுகல் நெல்லிக்கனியை ஆச்சாரியலுக்கு போடுகிறாள். பொருளில் தரித்திரமாக இருந்தாலும் அவளுடைய மனசு எத்தனை பெரியது என்பதையும் அவளுக்கு தன்னிடம் எத்தனை அன்பு பொங்குகிறது என்பதையும் ஆச்சாரியால் கண்டு கொண்டார். அவர் மனசு அவளுக்காக உருகிற்று. உடனே தான் அவளுக்கு மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாராஸ்தவம் பாடுகிறார். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீங்கிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாயாः முக்தா முहुर्विदधति वदने मुरारे प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुखरीव महोत्पलेया सामे श्रियं दिशतु सागर சம்பவாயாः. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் மரத்தை பொன் வண்டு மொய்த்து கொண்டு இருப்பதை போல ஆனந்தத்தையே ஆபரணமாய் அணிந்திருக்கும் திருமாலின் திருமார்பில் அகமகிழ்ந்து மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியின் அருட்கண்கள் அனைத்து மக்களுக்கும் சகல செல்வங்களையும் வழங்குமாறு வேண்டுகிறேன். பார்க்கடலில் உதித்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவி திருமாலின் திருமுகத்தினை பார்த்து கொண்டிருக்கும் காட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீலோத்பல மலரில் தேனை உண்ண வரும் பொன் வண்டுகளை நினைவுபடுத்துகின்றது. பெரிய நீலோத்பல மலர் போல காட்சியளிக்கும் பகவானின் திருமுகத்தை தரிசிக்க ஸ்ரீதேவியின் கண்கள் ஆசையோடு செல்வதும் வெட்கம் காரணமாக திரும்புவதுமாக இருக்கின்றன. அருள் நிறைந்த அவள் தனது கடைக்கண் பார்வையால் என்னையும் பார்க்கட்டும், எனக்கு செல்வத்தை வாரி வழங்கட்டும் என வேண்டுகிறேன். இப்படி ஆச்சாரியாள் மகாலட்சுமியை துதிக்கிற போது ஆகாசத்திலிருந்து அசரீரி கேட்கிறது. இந்த ஏழை பிராமண தம்பதி எத்தனையோ ஜன்மங்களாக பாவம் செய்தவர்கள்.
அதற்கு தண்டனைத்தான் தாரித்ரியம். பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கில்லை என்றது அசரீரி. உடனே ஆச்சாரியாள், இவர்கள் ஜன்மாந்தரங்களாக செய்த பாவம் இப்போது இருப்பதை விடக்கூட அதிகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இத்தனை அன்போடு அகத்தில் இருந்த ஒரே பக்ஷமான நெல்லிக்கனியையும் எனக்கு இவள் போட்டிருக்கிறாளே, இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை! சாப்பாட்டுக்கே இல்லாத இவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாவத்தையும் சாப்பிட்டு விடுமே என்கிறார். அம்மா மகாலட்சுமி, இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் நிறைய அன்பு இருக்கிறதே, அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் பார்க்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணம்மா என்று லக்ஷ்மியை பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மியிடம் அவர் ஏழை பிராமண ஸ்திரீக்காக முறையிட்டதற்கு தான் கனகதாராஸ்தவத்திலேயே உட்சான்று இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கிறது. தத்யாத்யானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்சன விஹம் கஷிஷோ விஷன்னே துஷ்கர்ம தர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாக. அதாவது சாதக பக்ஷி மழை துளிக்கு ஏங்குகிற மாதிரி இவர்கள் செல்வ சம்பத்துக்காக ஏங்குகிறார்கள். இவர்களுடைய பூர்வ பாவம் மழையே இல்லாத கோடை மாதிரி இவர்களை தகிக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் உன்னிடம் தயை என்கிற காற்று இருக்கிறதல்லவா, அந்த காற்றினால் உன் கடாட்ச மேகத்தை தள்ளி கொண்டு வந்து இவர்களுக்கு செல்வ மழையை பொழியமா என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி அவர் ஸ்தோத்திரத்தை பாடி முடித்ததும் மகாலட்சுமிக்கு மனம் குளிர்ந்தது. அந்த ஏழை பெண் அன்போடு போட்ட ஒரு அழுகல் நெல்லிக்கு பிரதியாக அந்த வீட்டு வேலி எல்லை வரையில் தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிந்து விட்டாள். இதனால்தான் அந்த ஸ்தோத்திரத்திற்கு கனகதாரா ஸ்தவம் என்ற பெயரே உண்டாயிற்று. கனகதாரா என்றால் பொன் மழை என்று அர்த்தம். ஸ்தவம் என்றாலும் ஸ்துதி என்றாலும் ஸ்தோத்திரம் என்றாலும் ஒன்றேதான். ஆச்சாரியால் முதலாக செய்த ஸ்துதி இதுதான் என்பது இதற்கு ஒரு விசேஷமான பெருமை. ஆச்சாரியாளுடைய அன்பு, பிராமண பத்தினியின் அன்பு, மகாலட்சுமியின் அன்பு எல்லாம் இதில் சேர்ந்திருக்கின்றன. அதனால் இதை பாராயணம் செய்கிறவர்களுக்கும் காதால் கேட்கிறவர்களுக்கும் துர்பிக்ஷங்கள் நீங்கி தர்ம நியாயமாக காலக்ஷேபம் நடத்துவதற்கு குறைவில்லாதபடி சம்பத்து கிடைக்கும். ஆச்சாரியால் எல்லாம் ஒன்றே என்று சொன்னவர் முடிவில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குமே பேதமில்லை என்றவர். அதனால் அவருக்கு தெய்வங்களுக்கு இடையே பேத புத்தியே கிடையாது. எல்லா தெய்வங்களும் ஒரே பராசக்தியின் ரூபங்கள்தாம் என்று அவர் எப்போதும் வலியுறுத்துவார். அம்மாதிரி ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்திலும் இருக்கிறது. கீர்தேவ தேதி கருடத்வஜ சுந்தரீதி शाकंभरीति शशिशेखर वल्लभेति सृष्टिस्थिति प्रलय केलिषु संस्थितायै तस्यै நமஸ்திரிபுவனைக்க குரோஸ்தருண்யை. கருடக் கொடியோனான மகாவிஷ்ணுவின் பத்தினி என்று சொல்லப்படுகிற நீயேதான் வாக்தேவியான சரஸ்வதியாகவும் தாவர வளத்தை தருகிற சாக்கம்பரியாகவும் சந்திரமௌலீஸ்வரரின் பத்தினியான பார்வதியாகவும் இருக்கிறாய். 3 லோகங்களுக்கும் குருவான ஒரு பரமாத்மா இருக்கிறது. அதன் சக்தியே நீ. இருவருக்குமாக சேர்ந்து உலக சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் என்கிற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார். பராசக்தியான காமாட்சியும் காஞ்சி மண்டலத்தில் இதே மாதிரியாக பொன் மழை பொழிந்து மகாலட்சுமிக்கும் தனக்கும் அபேதத்தை காட்டியிருக்கிறாள். இப்படியாக இந்த பதிவோட முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்த பகுதியில் நம் பெரியவாளோட பூர்வாசிரம குடும்பத்தை பற்றின ஒரு சின்ன பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமஹ.